அவ்வளவுதாங்க. விடாமுயற்சி வந்துச்சு இந்த வருஷத்தை ஸ்டார்டிங்கில். அது முடிஞ்சு இப்போ குட் பேட் அக்லி இந்த படமும் வந்துருச்சு. ஒரு படத்துல அடி வாங்கினாலும் இன்னொரு படத்துல காப்பாத்திட்டாரு நம்ம தலை. அடி வாங்கினதுன்னு சொன்னது வசூல் இல்லைங்க, எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல. நம்மளோட ஏகே ஃபேன்ஸும் குட் பேட் அக்லி வேற லெவல்ல இருந்தது, எங்களுக்கு விடாமுயற்சி அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்காதது குட் பேட் அக்லி கொடுத்துருச்சு அப்படின்றாங்க. ஃபேமிலி சைட்லயும் சரி நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டு இருக்கு குட் பேட் அக்லி படத்துல. இப்போ அஜித்தோட அடுத்த படத்தை யாரு டைரக்ட் பண்ண போறா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு. இதுக்கு ஆன்சரா நம்ம கார்த்திக் சுப்ராஜ் சென்னை ரோஹிணி தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தாங்க. அவர் ஏன் இந்த தியேட்டருக்கு வரணும், அதுவும் பர்டிகுலரா ஏன் அஜித் படத்தை பார்க்கணும் அப்படின்னு நிறைய சர்ச்சைகள் வந்தது. ஸோ இவர் தான் அடுத்து அஜித்தை வச்சு படம் பண்ண போறாரா அப்படின்னு ஒரு கால்குலேஷன்லாம் நம்ம ஃபேன்ஸ் மத்தியில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இவர் எப்பவுமே ரஜினி படம்னு ஒன்று ரிலீஸ் ஆச்சுன்னா மறக்காம போய் பார்க்குற ஆளு. ஏன்னா அவர் ஒரு ரஜினி ஃபேன். ஆனா ஏன் பர்டிகுலரா இந்த படத்துக்கு மட்டும் அவர் வரணும், அதுவும் ஃபர்ஸ்ட் ஷோ வரணும், ஃபேன்ஸ் மத்தியில் உட்காந்து படத்தை பார்க்கணும்? ஒருவேளை இதுதான் ஹிண்டா, ராக்கி ஹிண்ட் கொடுக்குறாரா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஆனால் முன்னாடியே அரசல் பரசலாக அடுத்த படம் அவர் தான் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு பேச்சுங்களும் வந்தது. இதை பற்றி நம்மளும் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். இப்போது ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்துக்கு நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கு மக்கள் மத்தியில். கார்த்திக் சுப்ராஜ் சூர்யாவோட இன்னொரு படம் பண்றாங்க அப்படின்ற ஒரு டாக்கு போயிட்டு இருந்தது. கடைசியில் கார்த்திக் சுப்ராஜ் தலையை வச்சு பண்ணுவாரா இல்லை சூர்யா வச்சு பண்ணுவாரா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அடுத்து அவர் படம் பண்றது ரெடி, ஸ்கிரிப்ட் ரெடி. ஆனா அந்த ஹீரோ யாரு அப்படின்ற ஒரு டென்ஷன் அது மட்டும் தான் அதிகமா இருக்கு. அட்லாஸ்ட் திருப்பியும் கேட்கணும்னா ஏன் அவர் அந்த FTFS பார்க்க வரணும்? ஸோ இவர் தான் அடுத்து அஜித்தை டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு ட்விஸ்ட் குட் பேட் அக்லிலே வச்சிருப்பாங்க. படத்தோட கிளைமேக்ஸ் சீன்ல ஒரு கார் நிற்கும். அந்த கார்ல AK-64 டைரக்டர் அப்படின்னு போட்டு 2026 அப்படின்னு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இதை பார்க்கும்போது அஜித்தே அவரை வச்சு டைரக்ஷன் பண்ண போறா இல்ல திருப்பியும் ஆதிக் கூடவே இன்னொரு படம் பண்ண போறாரா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனும் கொடுத்துட்டாங்க. அஜித் தொடர்ந்து ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்றது அவர் ஒரு ஹேபிட்டாவே வச்சிருக்கிறாரு. அது பழைய சரண்ல இருந்து நம்ம சீட்டா, சிறுத்தை சிவா மற்றும் H வினோத் வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. மேபி அடுத்த இதுவும் ஆதிக் ரவிச்சந்திரனே டைரக்ட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு, கார்த்திக் சுப்ராஜும் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. பல ரேஸுக்கு போகாம அடுத்த படம் பண்ண போறாருன்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். ஒரு பக்கம் நம்ம தளபதி லாஸ்ட் படம்னு சொல்லிட்டு ஃபுல் டைம் பாலிடிக்ஸ்ல இறங்கிட்டாரு. இப்போ தலை ரேசிங் பக்கம் போவாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சரி நான் ஒரு படம் பண்றேன் அப்படின்றத ஹிண்டா கொடுத்துட்டாரு. எப்பா இது போதும்டா அப்படின்னு ஃபேன்ஸ் கொஞ்சம் ஜாலியாவே இருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு யார் டைரக்டர் அப்படின்ற கன்ஃபியூஷன் எதிர்பார்க்காம நம்ம அஜித் படம் பண்றாரேன்னு ஃபர்ஸ்ட் நம்ம சந்தோஷப்படணும். இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் வேணுமென்றால் நம்ம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.